வணக்கம். நான் உங்கள் ராமன். இன்றைக்கி பௌர்ணமி. சிவனுக்கு பல தெய்வங்களுக்கு உகந்த நாள். அந்த நாளில் உங்களுக்கு ஒரு நல்ல விஷயத்தை சொல்கிறேன், கேட்டுக்குங்க. யார் ஒருவனை தோற்கடிக்கப்பட வேண்டும் என்று எண்ணி இறைவனிடம் நீங்கள் வேண்டிக் கொண்டே இருக்கிறீர்களோ, அவனையோ அவளையோ அவர்களையோ உயர்த்த நினைப்பதே நீங்கள் வணங்கும் அந்த தெய்வம் தானே. அதாவது தான் வீட்டு பக்கமாக இருக்கலாம், தான் தெருவுலையாக இருக்கலாம், இல்லை தான் ஊர்லையாக இருக்கலாம். ஒரு குடும்பமோ இல்லை ஒரு தனிப்பட்ட நபரோ பல வருஷமாக கஷ்டப்பட்டுட்ருப்பார். ஒரு நாள் திடீர்னு ஒரு நல்ல நேரம் வரும். அவர் கஷ்டப்பட்ட கஷ்டத்துக்காக பலன் கிடைக்க வேண்டிய ஒரு நேரம் வரும். அந்த நேரத்தில் ஐயோ இவன் வளர்ந்துருவானு சொல்லி இவங்க என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா? ஒரு தெய்வத்திட்ட போய் முறையிறது, இல்லைன்னா ஒரு கெட்ட சக்திகிட்ட போய் முறையிறது. அவனை நீ வளர விடக்கூடாது, உனக்கு நான் இதை செய்கிறேன் அப்படின்னு இவங்க வேண்டுவாங்க. டேய், நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, தெய்வம் அப்படிங்கிறது அறத்தின் வழியே செல்பவனுக்கு அரணாக நிற்கும். அதாவது நேர்மையாக செல்லக்கூடிய ஒரு நபருக்கு பார்த்தீங்கன்னா பாதுகாப்பாக நிற்கும். அந்த தெய்வத்திட்ட போயிட்டு உனக்கு நான் இதை தரேன், நீ அவனுக்கு எதிராக செயல்படணும், அது எப்படி செயல்படும்? செயல்படவே செயல்படாது. அப்போ நீங்கள் வணங்குறது பார்த்தீங்கன்னா, நீங்கள் கெட்டது நினைக்கிறது, இவன் இப்படி ஒளிஞ்சு போகணும் அப்படின்னு நினைக்கிற கெட்டது பார்த்தீங்கன்னா அந்த எண்ணம் பார்த்தீங்கன்னா அந்த குடும்பத்துக்கோ இல்லை அவனுக்கோ கேட்காது. அந்த நீ என்ன நினைக்கிறே அவனுக்கு தெரியாது. ஆனால் நீங்கள் வாழக்கூடிய, நீங்கள் பயன்படுத்தப்படக்கூடிய, நீங்கள் பயன்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய நீர், நிலம், காற்று, ஆகாயம், நெருப்பு ஆகிய பஞ்சபூதங்களுக்கு நிச்சயம் அது சென்றடையும். நீ ஒருத்தருக்கு நல்லது நினைக்கிறியா கெட்டது நினைக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிரபஞ்சத்துக்கு நிச்சயம் அது போய் சேரும். சரிங்களா? நீ என்னடா பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு காத்துக்கிட்டே இருக்கும். ஒரு நாள் பட்டையை கிளப்பி விட்டுரும். சரிங்களா? அதனால் ஒருத்தன் வளர்றானா இல்லை ஒருத்தன் நல்ல வழியே போகிறானா விட்டுருங்க, கண்டுக்காதீங்க. அதில் என்ன உங்களுக்கு பிரச்சனை? அதில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லையே. அவன் வளர்றான்னா அவன் இன்னும் 4 பேரை வளர்க்க போகிறான், அவ்வளோதானே. அதனால் நான் மீண்டும் சொல்கிறேன், உங்கள் உள்ளங்களை நீங்கள் உயர்த்தி வையுங்கள். இந்த பிரபஞ்சம் உங்களை உயர்த்த காத்து கொண்டே தான் இருக்கிறது. அதாவது உங்கள் உள்ளத்தை உயர்த்தி வைங்க, இந்த பிரபஞ்சம் உங்களை உயர்த்தி வைக்கும்.